இஷான் செய்ததில்லுமுள்ளு, அதனால் வெடித்த சர்ச்சை. நடுவர் அவுட் கொடுத்தது சரியா? எம்சிசி விதி என்ன சொல்கிறது? முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை சக்கையாக பிழிந்து ஜூஸ் போட்டு குடித்துவிட்டு பாயிண்ட் டேபிளில் 3வது இடத்தில் கெட்டியாக அமர்ந்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ். ஃபார்ம் இருக்கலாம், சில நேரங்களில் சரியாகாது. ஆனால் கிளாசிக் எப்போதும் உண்டு என்பதை தன்னுடைய அதிரடியால் மீண்டும் நிரூபித்தார் ரோஹித் ஷர்மா. T20 போட்டியில் நான் தான் நம்பர் 1 என்று தன்னுடைய அதிரடி கிளாசிக் பேட்டிங்கால் செய்து காட்டினார் சூரியகுமார் யாதவ். தீபக் சாஹர், ட்ரெண்ட் போல்ட் போன்றவர்களின் அசத்தலான பந்து வீச்சு என நேற்றைய போட்டியில் பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தும் அதிகம் பேசப்பட்டது என்னவோ ஹைதராபாத் வீரர் ஈஷான் கிஷனின் விக்கெட் தான். ஆம், நிச்சயம் அந்த விக்கெட் கிரிக்கெட் ஆர்வலர்கள் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. களத்தில் நடந்தது என்ன? முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணியில் அதிரடி பேட்டர்கள் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா களமிறங்கினர். சில நேரங்களில் ஜொலிக்கிறார்கள், பல நேரங்களில் படுத்து விடுகிறார்கள் ஹைதராபாத் பேட்டிங் யூனிட். இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருந்ததால் ஏதாவது செய்வார்கள் என்று எதிர்பார்த்த போது டிராவிஸ் ஹெட் டக் அவுட் ஆகி வெளியேறினார். முதல் விக்கெட் சீக்கிரம் வீழ்ந்ததால் போட்டியை நிதானத்திற்கு கொண்டு வந்து சரி செய்ய வேண்டிய நேரத்தில் ஈஷான் கிஷன் களமிறங்கினார். முதல் போட்டியில் சதம் அடித்த பின்னர் அடுத்த எந்த போட்டியிலும் அவர் சோதிக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் தீபக் சாஹர் வீசிய 3வது ஓவரின் முதல் பந்தில் வினோதமான முறையில் ஆட்டமிழந்தார். அதுதான் தற்போது சர்ச்சையாக வெடித்துள்ளது. யாருமே கேட்காமல் அவுட் கொடுத்த நடுவர் லெக் சைடில் வைட் போல் வந்த பந்தை ஈஷான் கிஷன் அடிக்க முயன்ற நிலையில் பந்து கீப்பரிடம் சென்றது. பந்துவீச்சாளர் தீபக் சாஹர் உள்ளிட்ட மும்பை வீரர்கள் யாரும் விக்கெட் கேட்காத நிலையிலும் நடுவர் எதிர்பாராத வகையில் அவுட் கொடுத்தார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், முதலில் நடுவர் வைட் தான் கொடுத்தார். பின்னர் ஈஷான் கிஷன் வெளியேறுவதை கவனித்த அவர் கையை விக்கெட்டிற்கு உயர்த்தினார். ஒரு நிமிடம் பந்து வீசிய தீபக் சாஹருக்கே புரியவில்லை. நடுவர் கையை மேலே தூக்க முயற்சிப்பதை பார்த்துத்தான் அவரும் விக்கெட் கேட்டார். தன்னுடைய பேட்டில் பந்து பட்டதை உணர்ந்ததால் நேர்மையாக ஈஷான் வெளியேறிவிட்டார் என்று நினைத்தால், ரிப்ளேவில் பந்து பேட்டில் உரசாமல் சென்றது தெரியவந்த நேரம் முதல்தான் இது சர்ச்சையாக வெடித்தது. அதாவது பேட்ஸ்மேன் ஈஷான் கிஷனோ அல்லது நடுவரோ யாராவது ஒருவர் முறையிட்டிருக்கலாம். அப்படி செய்திருந்தால் முடிவை தெளிவுடன் எடுத்திருக்கலாம். ஆனால் இரண்டில் எதுவும் நடக்கவில்லை. யாருமே கேட்காத சூழலில் நடுவர் விக்கெட் கொடுக்கலாமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு எம்சிசி விதிகள் என்ன சொல்கின்றன என்று பார்க்கலாம். எம்சிசி விதி என்ன சொல்கிறது? தனக்கு அவுட் கொடுக்கப்படாவிட்டாலும் அவுட் என நினைத்துக்கொண்டு ஒரு பேட்ஸ்மேன் வெளியேறும்போது நடுவர் நிச்சயம் தலையிடலாம். அந்த பந்தை டெட்பால் என அறிவித்து பேட்டரையும் திரும்ப அழைக்கலாம். அந்த இன்னிங்ஸின் கடைசி விக்கெட்டாக இல்லாமல் இருக்கும் வரை, அடுத்த பந்து வீசும் வரை பேட்டரை எப்போது வேண்டுமானாலும் திரும்பப் பெறலாம். அப்படியானால் நடுவர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறும் தருணம் வரை அது இருக்க வேண்டும். ஆனால் இந்த விதிப்படி நடுவர் நடந்து கொள்ளவில்லை. எனினும் அவர் செய்ததும் விதிப்படி தவறில்லை. அதாவது அது விக்கெட் இல்லை என தானும் நினைத்து நடுவர் ஈஷான் கிஷனை திரும்ப அழைத்திருக்கலாம். ஆனால் ஈஷான் வெளியேறுவதை அவர் அனுமதித்து விட்டார். இந்த விஷயத்தில் முழுமையாக பேட்ஸ்மேனின் உடல் மொழியை வைத்தே நடுவர் முடிவெடுத்துள்ளார். ஹைதராபாத் அணி பேட்டிங்கில் சரிவை சந்தித்து போட்டியில் படுதோல்வி அடைந்ததால் இந்த விஷயம் மேலும் பெரிதாக பேசப்பட்டது.